2 மாநிலங்கள் 130 ஆண்டுகள் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கை. இன்னைக்கு தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இந்த 2 மாநிலங்களும் மேகதாது அணை விவகாரத்துல மோதிக்கொண்டுதான் இருக்கு. இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது, பல நூற்றாண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விவகாரத்துல யார் சரி யார் தவறுன்னு இந்த வீடியோட முடிவுல நீங்களே சொல்லுங்க. கர்நாடகா எந்த விலையும் கொடுத்து மேகதாது அணையை கட்டணும்னு நிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எந்த அரசு வந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிறாங்க. தமிழர்களுடைய வரலாறு, விவசாயம், காவிரி நதி, பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு இவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான போராட்டங்களுமே இதுல இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். முதல்ல இந்த மேகதாதுனா என்ன? கன்னடத்துல மேக்கேனா ஆடு, தாட்டுனா தாண்டுவது, அதாவது ஆடு தாண்டும் இடம்னு சொல்றாங்க. இந்த ஒரு மேகதாடுன்ற இந்த ஒரு இடத்துல இந்த காவிரி ரொம்பவே ஒரு குறுகலான ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் இந்த ஒரு மேகதாதுன்ற பேரு ஆனது ஒரு ஆடு கூட தாண்டும் இந்த ஒரு கரையில இருந்து அந்த கரை ரொம்பவே குறுகியதா இருக்கு. அதனால ஒரு ஆடு கூட தாண்ட அளவுக்கு இருக்கு. அதனால இதுக்கு மேகதாது அணைன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கர்நாடகா இந்த ஒரு அணையை கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. காவிரி ஏன் தமிழ்நாட்டுக்கு முக்கியம்? தமிழர்களுக்கு காவிரி ஏன் வெறும் நதி மட்டும் கிடையாது. தமிழர்களுடைய வரலாறு, கலாச்சாரம், விவசாயம், இலக்கியம் சொல்லிட்டு தமிழர்களுடைய ஒரு அடையாளமாகவும் காவிரி நதி இருந்துட்டு இருக்கு. சோழ பேரரசருடைய எழுச்சிக்கு மிகப்பெரிய காரணங்கள்ல ஒண்ணு இந்த காவிரி நதினும் சொல்றாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே விவசாயத்துல செழித்து இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த காவிரி நதி தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கரிகால சோழன் ஒரு கல்லணையை கட்டியிருந்தாரு. பழமையான ஒரு நீர்த்தேக்கங்கள்ல அந்த கல்லணையுமே ஒண்ணு. இன்னைக்கு காவிரி நீர் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளுக்கெல்லாம் செல்லுதுன்னா அந்த கல்லணையுமே முக்கியமான ஒரு பங்கானது அதுல வகிக்குது. இதெல்லாமே தண்ணீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அப்பத்துல இருந்தே ஒரு அறிவு சார்ந்த ஒரு அடையாளமாகவும் இருந்துட்டு இருக்கு. பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம், பொன்னியின் செல்வன்ல அந்த பொன்னின்றது யார்? பொன்னியின் செல்வத்துல வரக்கூடிய அந்த பொன்னின்றது அந்த காவிரி நதியை தான் குறிக்குது. அதை தான் பொன்னி நதினும் சொல்லுவாங்க. சோழ மன்னனான அருள்மொழிவர்மனை காவிரி நதியானது காப்பாற்றியதுன்னு சொல்லிட்டு ஒரு புராண கதையுமே இருக்கு. அதனால காவிரி நதி பொன்னி நதின்னு அழைக்கப்படுது. அந்த பொன்னியின் செல்வன் படத்துல கூட பொன்னி நதின்ற ஒரு பாடலானது இருந்துச்சு. அண்ட் இதனால கல்கியினுடைய புகழ்பெற்ற நாவலுக்கு பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு நேமையும் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட காவிரி நதியை எல்லாருமே பொன்னி நதினும் அழைப்பாங்க. இந்த காவிரி நதி இல்லாம சோழர்கள் இருந்திருப்பாங்களான்ற ஒரு கேள்விக்கு வரலாற்றுல என்ன சொல்றாங்கன்னா, சோழ பேரரசினுடைய உணவு உற்பத்தி, வளர்ச்சி, மக்கள் தொகை இதனுடைய அடிப்படையே இந்த காவிரி டெல்டா தான் சொல்றாங்க. அதாவது இந்த காவிரி நதி இல்லாம தஞ்சாவூர் சோழர்களுடைய தலைநகரமாக வளர்ந்திருக்கவே வாய்ப்பானது குறைவு. இந்த காவிரி நதி விவசாயம் சொல்லிட்டு உணவு உற்பத்தியில இருந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. அதனால தமிழர்களுக்கு காவிரின்றது ஒரு நதி மட்டும் கிடையாது, தமிழர்களுடைய அடையாளமாகவும் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியங்கள்னே சொல்லுவாங்க. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்ல இருந்தா அரிசியானது உற்பத்தி செய்யப்படுது. இங்க விளையக்கூடிய இந்த அரிசியினால உணவு உற்பத்தியில தமிழ்நாடு முக்கிய பங்கையும் வகிச்சிட்டு இருக்கு. விவசாயம் இல்லைன்னா உணவானதும் இருக்காது, தண்ணீர் இல்லைன்னா விவசாயமும் இருக்காது. இந்த காவிரி நீர்ன்றது அரசியல் ரீதியானது மட்டும் கிடையாது, விவசாயம், உணவு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சனைகளாகவும் இப்ப இருந்துட்டு இருக்கு. 1892ல ஒரு ஒப்பந்தமானது வச்சிருந்தாங்க. அதுல இப்ப இருக்கக்கூடிய கர்நாடகா மைசூர் அரசாகவும் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு மதராஸ் மாகாணமாகவும் இருந்துச்சு. இந்த 2 மாநிலங்களுக்குள்ளேயுமே ஒரு ஒப்பந்தமானது வச்சிருந்தாங்க. அதாவது மேல் பகுதியில ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் பண்ணும்போது அது கீழ்பகுதியில இருக்கக்கூடியவங்களுடைய நலனை பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தமானது பண்ணியிருந்தாங்க. 1924ல கர்நாடகாவுக்கு கிருஷ்ணராஜசேகர் அணையானது கட்டப்பட்டு இருந்துச்சு. அதே தமிழ்நாட்டுக்கு மேட்டூர் அணையானது கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு ஒப்பந்தமானது 50 வருடங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. 1974க்கு பிறகு அந்த 50 ஆண்டுகள் ஒப்பந்தமானது முடிவடையுது. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருந்து இந்த ஒப்பந்தமானது முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு சைட்ல இருந்து இந்த உரிமைகளானது தொடர்கின்றனன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அண்ட் இந்த ஒரு இடத்துல அகைன் இந்த காவிரி இஷ்யூவானது கண்டினியூ ஆகியிருக்கு. 1924 இருந்த பெங்களூர் வேற, இப்போ 2026 இருக்கக்கூடிய பெங்களூர் வேற. அதாவது பெங்களூர் பல வளர்ச்சியை இப்போ அடைஞ்சிருக்கு. ஐடியுடைய கேபிட்டலாக இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் அங்க இருக்காங்க. அதிகமான குடிநீரானது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா சைட்ல இருந்து சொல்றாங்க. பெங்களூர்ல இந்த மாதிரி தண்ணி பற்றாக்குறையுமே நடந்துட்டு தான் இருக்கு. பல பேர் பெங்களூர்ல போய் ஒர்க் பண்றதுமே நம்மளால பார்க்க முடியுது. பல தமிழர்களுமே பெங்களூருக்கு போய் ஒர்க் பண்றதுமே நடந்துட்டு தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் போதுமான தண்ணீரானது கிடைக்கலன்றதுமே ஒரு உண்மைதான். இந்த காவிரிக்கு நடுவர் மன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1919 ட்ரிபுனல் 2007 தீர்ப்பானது வந்திருந்துச்சு. ஆனா தொடர்ந்துமே பிரச்சனையானது நடந்துட்டு தான் இருக்கு. 2018 உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு 177.25 TMC காவிரி நீரானது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் 2018 தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. இதுக்காக CWMA, CWRC இந்த மாதிரியான அமைப்புகளுமே உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மேகதாது திட்டம்ன்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2013 இருந்து 14ஆம் ஆண்டு சித்தராமையா அரசு தான் இருந்துச்சு. 67.16 TMC கொள்ளளவு, 99 மீட்டர் உயரம், 736 மீட்டர் நீளம், 400 MW மின்சாரம், பெங்களூருக்கான குடிநீர் திட்டம்ன்றத கொண்டு வராங்க. ஆனா தமிழ்நாடு ஏன் இதை கண்டினியூவா எதிர்க்கிறாங்க? உடனே அவங்க தண்ணியை நிறுத்திடுவாங்கன்றதுக்காக கிடையாது. 67.16 TMC நீர்த்தேக்கம் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி இங்க வரக்கூடிய காவிரி நீரானது கம்மியான அளவுல தான் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்குமே கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சைட்ல இருக்கக்கூடிய தண்ணீரானது தமிழ்நாட்டுக்கு வரலன்னா இங்க இருக்கக்கூடிய இடங்கள், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடே பாலைவனமாக மாறும் சொல்லிட்டு பல தலைவர்களுமே சொல்றாங்க. இந்த பிலிகுண்டல் என்ற ஒரு பகுதியானது தமிழக எல்லைக்குள்ள இந்த காவிரி நுழையக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கு. இந்த மேகதாதுன்ற ஒரு ஏரியா அதற்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால இந்த மேகதாது அணையை கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களான கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த ஒரு மேகதாது விவகாரத்துக்கு எதிர்ப்பதான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கர்நாடகாவுல சித்தராமையா, எடியூரப்பா, பொம்மை, TK சிவகுமார்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஆதரவையும் தெரிவிக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், TK சிவகுமார் அவர்கள் ராம்நகர் மாவட்டம் கனகாபுர தொகுதியினுடைய MLA. அண்ட் இந்த ஒரு மேகதாது திட்டமானது அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அவருடைய மாவட்டமாகவும் அது இருந்துட்டு இருக்கு. இதனால அரசியல் ரீதியாகவுமே அது முக்கியமான ஒரு திட்டமாகவும் பாக்குறாங்க. அண்ட் இந்த ஒரு திட்டத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம கர்நாடகாவில் இருக்கிறவங்களுமே எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இந்த மேகதாது அணை கட்டப்படக்கூடிய அந்த ஒரு ஏரியாவானது ஒரு ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க பல விலங்குகள் இருக்கு. இந்த வனவிலங்கு சரணாலயம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள், காடுகள் அழிச்சிட்டு அந்த இடத்துல இந்த ஒரு டேமை கட்டினா அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அண்ட் விலங்குகளுக்கான ஒரு பாதிப்பானது அங்க ஏற்படும். ஸோ காடே மூழ்கக்கூடிய ஒரு அபாயமானது அந்த இடத்துல ஏற்படும். அதனால சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் இந்த அணை கட்ட வேணாம்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்துல இருந்து இந்த அணையை கட்டுறதுக்கு அனுமதியும் தரல, இதை எதிர்க்கவும் கிடையாது. இது இப்போ DPR ஆய்வுல இருக்கு. இதுக்கான ஒரு முடிவானது இன்னுமே வரல. கர்நாடகாவுக்கு இது ஒரு வளர்ச்சி திட்டம், குடிநீர் திட்டம், எதிர்கால பெங்களூருக்கான ஒரு திட்டம். ஆனா தமிழ்நாட்டுக்கு இது விவசாயம், வாழ்வாதாரம், உணவு பாதுகாப்பு, காவிரி உரிமை. அது மட்டும் இல்லாம காவிரி வெறும் நதியானது கிடையாது. சோழர்களுடைய வரலாறு, பொன்னியின் செல்வனுடைய கதையுடைய பின்னணி, கரிகால சோழனுடைய கல்லணை, தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம், லட்சக்கணக்கான ஒரு விவசாயிகளுடைய ஒரு வாழ்க்கையுமே இதுல இருக்கு. இது கர்நாடகா வெஸ்ட் தமிழ்நாடுன்னு இல்லாம அரசியல் ரீதியாகவும் இல்லாம இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு நீர் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ. இது ஒரு இயற்கை தண்ணீருக்கான ஒரு கதை. இந்த தண்ணீர் இல்லாம பாதிக்கப்படுவது மாநிலங்கள் மட்டும் இல்ல, மாநிலத்துல வாழக்கூடிய மக்களும் தான்.
இதனால விவசாயம், காடுகள், விலங்குகள்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலே பாதிக்கும். தண்ணீர் இல்லாத ஒரு பூமி பாலைவனமாகவும் மாறும். 2000 வருடத்திற்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லிட்டு. ஒரே நதி, 2 மாநிலங்கள், கோடிக்கணக்கான மக்கள். ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மை, நீரின்றி அமையாது உலகு. இந்த மேகதாது அணையானது கட்டப்பட வேண்டுமா, இல்ல இந்த நீரை பாதுகாக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மேகதாது அணை விவகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.